உங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்கும். கரெக்ட். எந்த குறையும் இருக்காது. எல்லாமே நாம நெனச்ச மாதிரி நடக்குதேன்னு ஒரு நிம்மதி இருக்கும். ஆனா, அந்த மாதிரி சந்தோஷமான நேரத்துல கூட திடீர்னு மனசுக்குள்ள ஒரு சின்ன சத்தம் கேக்கும். ஆமா, அந்த எப்ப இது முடிஞ்சிடுமோங்கிற பயம். எக்ஸாக்ட்லி. இந்த சந்தோஷம் எப்ப முடிஞ்சிடுமோ, இது நிலைக்காதோ, நமக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு நடுக்கம் வரும் இல்லையா? கண்டிப்பா. மனிதர்களாகிய நமக்கு சந்தோஷத்தின் உச்சியில இருக்கும்போதுதான் அதை இழந்துடுவோமோ அப்படிங்கிற பயமும் உச்சத்துக்கு போகும். அது ஒரு விசித்திரமான முரண்பாடு தான். இது ஏன் நடக்குது? நாம ஏன் எப்பவுமே ஒரு கண்ணுக்கு தெரியாத பயத்திலேயே இருக்கோம்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம நெனச்சா கூட அந்த தேவையில்லாத மன அழுத்தங்கள்ல இருந்து ஏன் உடனே வெளியே வர முடியல? அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சைக்காலஜி இருக்கு. அதான். அந்த சாஃப்ட்வேர் பக் எங்கிருந்து வந்துச்சுங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். நம்ம அலசலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். பலவிதமான தகவல்களை கையாளுபவராகிய உங்களுக்கு இந்த செஷன் ஒரு சுருக்க வழியா, அதாவது ஒரு ஷார்ட்கட்டா இருக்கும்னு நம்புறோம். ஆமா. இன்னைக்கு நாம எடுத்துக்கிட்ட சோர்ஸ் என்னன்னா, உலக புகழ் பெற்ற ஜென் குருவான திக் நாட் ஹான் எழுதின ஃபியர் எசென்ஷியல் விஸ்டம் ஃபார் கெட்டிங் த்ரூ தி ஸ்டார்ம் அப்படிங்கிற புத்தகம். ரொம்ப அருமையான புத்தகம் இது. ஆமாம்ல. பயம் எங்கிருந்து வருது, அதை எப்படி வேரறுப்பது அப்படிங்கறத எந்த விதமான சிக்கலான தத்துவ வார்த்தைகளும் இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா பார்க்க போறோம். இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை முன்வைக்குது. நாம ஏன் பயப்படுறோம்னு புரிஞ்சிக்க நாம பிறந்த அந்த முதல் வினாடிக்கு போகணும்னு சொல்லுது. முதல் வினாடினா பிரசவ அறையிலியா? ஆமா, தாயின் கருப்பையே இது குழந்தையின் அரண்மனை அப்படின்னு சொல்லுது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கருப்பைக்குள்ள ஒரு குழந்தைக்கு பசி கிடையாது, வெயில் மழை மாதிரியான தட்பவெப்ப மாற்றங்கள் கிடையாது. மூச்சு விட கூட இந்த குழந்தை மெனக்கிட தேவையில்லை இல்லையா? கரெக்ட். எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. அது பாதுகாப்பின் உச்சகட்டம். ஆனா பிறந்த உடனே அந்த பாதுகாப்பு அடியோட மாறிடுது. அந்த தொப்புள் கொடி வெட்டப்படும் போது குழந்தை முதல் முறையா ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை சந்திக்குது. அந்த வினாடில குழந்தை முதல் முறையா குளிர உணருது, முதல் முறையா பசிய உணருது, தன் சொந்த நுரையீரலை வச்சு மூச்சு விட திணறுது. வாவ், கேட்கவே ஒரு மாதிரி பதப்பதப்பா இருக்கு. ஆமா, யாருடைய உதவியும் இல்லாம தனியா நம்மளால இந்த உலகத்துல உயிர் வாழ முடியாதுங்கிற அந்த முதல் உணர்வு இருக்கு இல்லையா? அதத்தான் திக் நாட் ஹான் ஆதிபயம், அதாவது ஒரிஜினல் ஃபியர் அப்படின்னு சொல்றார். அப்போ அந்த பயத்திலிருந்து தப்பிக்கணும்னு தோன்றது இயல்புதானே? கண்டிப்பா. யாராவது நம்மை கவனித்துக் கொள்ளணும், நம்மை பாதுகாப்பா அரவணைக்கணும்னு தோன்ற அந்த மாபெரும் ஏக்கம் தான் ஆதி ஆசை, இல்லனா ஒரிஜினல் டிசையர். ஓகே, இத கொஞ்சம் விரிவா பாப்போம். இது கேட்க எப்படி இருக்குன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல ஆரம்பத்திலே இன்ஸ்டால் செய்யப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் பக் மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டான உதாரணம். பிறக்கும் போதே மண்டைக்குள்ள ஏத்துன ஒரு சர்வைவல் ப்ரோக்ராம் அது. ஆனா எனக்கு இங்க ஒரு ஆழமான கேள்வி வருது. இப்ப இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு சொந்தமா ஒரு வேலை இருக்கலாம், வீடு இருக்கலாம், உங்களை பாத்துக்க உங்களுக்கு தெரியும். நம்ம பெரிய ஆளாகி பல வருஷம் ஆகிடுச்சு. அதான். அப்படி இருக்க அந்த உள்ளங்கைக்குள் இருக்கிற குழந்தை ஏன் இன்னமும் நமக்குள் பயந்து நடுங்குது? நமக்கு தான் எல்லாம் தெரியுமே, அப்புறம் ஏன் அந்த ஆதி பயம் நம்ம விட்டு போகல? என்னன்னா, நம்ம அந்த இன்ஃபன்ட் ஓவர்ஸ் வெர்ஷன் 1 இன்னும் அப்டேட் பண்ணவே இல்ல. நம்ம உடம்புங்கிற ஹார்ட்வேர் பெருசாயிடுச்சு, ஆனா உள்ள ஓடுறது அதே பழைய சர்வைவல் சாஃப்ட்வேர் தான். ஓ, அப்ப இன்னைக்கு நாம பயப்படுற சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடியும் அதுதான் இருக்கா? கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க ஆபீஸ்ல இருக்கும்போது உங்க பாஸ் நாம கொஞ்சம் பேசணும்னு ஒரு இமெயில் அனுப்புனா உடனே உங்களுக்குள்ள ஒரு நடுக்கம் வருது இல்லையா? ஆமா. ஐயையோ, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோன்னு தோணும். ஆனா அந்த நடுக்கம் உங்க வேலை போயிடுமோங்கிற லாஜிக்கான பயம் கிடையாது. அது உங்களை நிராகரிச்சுடுவாங்களோ, உங்களை தனிமைப்படுத்திடுவாங்களோங்கிற அந்த குழந்தை பருவ பயம். அடட. ஏன், நம்ம வீணா ஆடம்பர பொருட்களை வாங்குறது, ட்ரெண்டிங்கா துணி வாங்குறது எல்லாமே சமூகம் நம்மை கூட்டத்துல ஒருத்தரா ஏத்துக்கணும், நம்ம அனாதையா விடப்படக்கூடாதுங்கிற அந்த ஆதி பயத்தோட நீட்சிதான். வாவ், தனிமைப்படுத்தப்பட்டு விடுவோங்கிற பயம்தான் நம்ம பல தவறான முடிவுகளுக்கும் ஆணிவேருன்னு சொல்றீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆமா, இந்த தனிமை பயம்தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நாம உண்மையிலே தனியா இருக்கோமா? பிரசவத்தின் போது அந்த உடலளவில் வெட்டப்பட்ட தொப்புள் கொடி போயிருக்கலாம், ஆனா வேற ஏதோ ஒரு வகையில அந்த தொப்புள் கொடி இன்னும் இருக்கா? கண்ணுக்கு தெரியாத ஆயிரக்கணக்கான தொப்புள் கொடிகள் நம்ம இந்த உலகத்தோடு இன்னமும் இணைச்சுக்கிட்டே தான் இருக்கு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? நாம உயிர் வாழ தினமும் காலையில உதிக்கும் சூரியன் தேவை, நதி தேவை, மரங்கள் வெளியிடும் ஆக்சிஜன் தேவை, நமக்கு உணவு பயிரிடும் விவசாயி தேவை. நாம தனித்து இயங்கல. ஓ, இதத்தான் புத்தகம் கலந்திருத்தல் அல்லது இன்டர்பீயிங் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லுதா? எக்ஸாக்ட்லி. இன்டர்பீயிங்.
இத விளக்குறதுக்கு புத்தகத்துல ஒரு காகிதத்தோட உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க ஒரு காகிதத்தை எடுத்து உற்று பாத்தீங்கன்னா அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. மேலோட்டமா பார்த்தா அது வெறும் பேப்பர் தான். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சா அதுக்குள்ள சூரிய ஒளி இருக்கு, மேகம் இருக்கு, மழையா பொழிஞ்ச நீர் இருக்கு, அந்த பேப்பர் செய்ய பயன்பட்ட மரம் இருக்கு, அந்த மரத்தை வெட்டின தொழிலாளியோட உழைப்பு இருக்கு. ஆக மொத்தத்துல எல்லாமே அந்த ஒரு பேப்பருக்குள்ள இருக்கு, ஒன்னை தவிர. அதுதான் தனித்த சுய இருப்பு, அதாவது செப்பரேட் செல்ஃப். கரெக்ட். அந்த காகிதம் தானா தனியா உருவாகல. இந்த பிரபஞ்சமே சேர்ந்து தான் அந்த காகிதத்தை உருவாக்கியிருக்கு. இதத்தான் திக் நாட் ஹான் அவருடைய பிளம் வில்லேஜ் ஆசிரமத்துல சாப்பிடும்போது சொல்ற ஒரு கவிதையில குறிப்பிடுகிறார். ஆமா, அந்த ஈட்டிங் மெடிடேஷன் பத்தி படிச்சிருக்கேன். அவங்க சாப்பிட உட்காரும்போது இந்த உணவில் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் உழைப்பும் இருக்கிறது அப்படின்னு மனதார உணர்ந்துதான் சாப்பிடுவாங்க. ஒரு தட்டு சாப்பாட்டுல விவசாயியோட வியர்வை, பூமியோட வளம், மழையோட கருணைன்னு எல்லாமே இருக்கு. இத புரிஞ்சுக்கிட்டா நாம பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம், நாம எப்பவுமே தனியா இல்லைங்கிற உண்மை நமக்கு புரியும்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த விழிப்புணர்வு தனிமை பயத்தை போக்கிடும். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க, நான் இங்க கொஞ்சம் முரண்பட விரும்புறேன். சொல்லுங்க, என்ன சந்தேகம்? நாம பிரபஞ்சத்தோட இணைந்திருக்கிறோம், எல்லாமே ஒன்றோட ஒன்று கலந்திருக்கு அப்படிங்கறது கேட்பதற்கு ஒரு கவிதை மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நிஜ வாழ்க்கையில ஒரு சவாலான கொஞ்சம் கசப்பான கேள்வி கேட்கட்டுமா? தாராளமா கேட்கலாம். இப்போ எனக்கு நெருக்கமானவங்களுக்கும் ஒரு மோசமான மருத்துவ அறிக்கை வருதுன்னு வைப்போம், அல்லது எனக்கு வயசாகி நான் இறப்ப நெருங்குறேன். அந்த நேரத்துல நான் பிரபஞ்சத்தோட இணைஞ்சிருக்கேன், நான் தனிமைப்படுத்தப்படலன்னு சொல்றது எந்த வகையில எனக்கு ஆறுதலா இருக்கும்? அது ஒரு மிக முக்கியமான அடிப்படையான கேள்வி. முடிவில் எல்லாமே அழிய போகுதுங்கிற நிதர்சனம் கொடுக்கிற அந்த மரண பயத்தை ஜென் தத்துவம் எப்படி உண்மையிலேயே எதிர்கொள்ளுதுங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, ஏன்னா இந்த மாதிரியான பயத்தை நாம பொதுவா மறைச்சு வைக்க தான் பாக்குறோம். கரெக்ட். மணலில் தலையை புதைத்துக் கொள்ளும் தீக்கோழி போல நாம கண்களை மூடிக்கிறோம். வயசாகுது, நோய் வருதுங்கிற எண்ணம் வந்தாலே நாம உடனே என்ன பண்றோம்? உடனே டிவி ஆன் பண்றோம், அல்லது சோஷியல் மீடியால மணிக்கணக்கா ஸ்க்ரோல் பண்றோம். ஆனா பயம் அங்கேதான் இருக்கு. அதை திசை திருப்பினாலும் அது மறையாது. அப்போ அந்த நிதர்சனத்தை எப்படிதான் ஏத்துக்கிறது? புத்தகம் 5 நினைவூட்டல்களை தினமும் மனசுல வச்சுக்க சொல்லுது. 5 ரிமெம்பரன்சஸ். ஆமா, அந்த 5 விஷயங்களும் ரொம்ப பவர்ஃபுல். அதாவது 1 எனக்கு வயதாகும், 2 எனக்கு நோய் வரும், 3 மரணம் நிச்சயம் வரும், 4 எனக்கு பிடிச்ச எல்லாவற்றையும் நான் ஒரு நாள் விட்டுட்டு போகணும். 5வது நான் செய்யும் கர்மா, அதாவது செயல்கள் மட்டுமே என்னுடன் வரும். இந்த 5 உண்மைகளை நாம தினமும் முகம் கொடுத்து பார்க்கணும்னு சொல்லுது. இதுல மரணம்னா ஒன்றுமே இல்லாம போவது அப்படிங்கிற அனிகலேஷன் பயம் தான் எல்லாத்துக்கும் உச்சமா இருக்கு. ஏன்னா அதுக்கப்புறம் நாம இல்லைங்கிறது பெரிய வெறுமையை உருவாக்குதுன்னு நாம நினைக்கிறோம். ஆமா, அது ஒரு சூனியமான நிலைங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்கும். ஆனா அந்த அழிந்து போவது அப்படிங்கிற பார்வையே தப்புன்னு டிக் நாட் ஹான் சொல்றாரு. மரணத்தை ஒரு முற்றுப்புள்ளியா பார்க்கறதால தான் அந்த பயம் வருது. ஓ, அப்ப அதை எப்படி பார்க்கணும்? வானத்துல இருக்கிற ஒரு மேகம் மறையும் போது அது உண்மையிலே அழிஞ்சிடுதா என்ன? அது மழையா மாறுது, நதியா ஓடுது, கடல்ல கலக்குது. ஆமல்ல, அதோட வடிவம் தான் மாறுது. பௌத்த தத்துவத்துல இத வருவதும் இல்லை போவதும் இல்லை, அதாவது நோ கம்மிங் நோ கோயிங் அப்படின்னு சொல்றாங்க. இருப்பு அப்படிங்கிற நிலையிலிருந்து இல்லாமை அப்படிங்கிற நிலைக்கு எதுவுமே போறதில்ல. வாவ், வடிவம் மட்டுமே மாறுது. மேகம் மழையா வடிவம் மாறுற மாதிரி மரணமும் ஒரு வடிவ மாற்றமே தவிர முற்றுப்புள்ளி கிடையாது. எக்ஸாக்ட்லி. இந்த புரிதல் மரண பயத்தை ரொம்பவே குறைச்சிடும். மேகத்தோட உதாரணம் நிஜமாவே ஒரு பெரிய ஆஸ்வாசத்தை கொடுக்குது. இந்த இடத்துல புத்தகத்துல வர்ற அந்த விண்வெளி வீரர்களின் கதை எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, அப்போலோ மிஷன் பத்தின கதை தானே? அதேதான். நிலவுக்கு போன விண்வெளி வீரர்களோட விண்கலத்துல ஒரு பெரிய பழுது ஏற்பட்டு ஆக்சிஜன் தீர்ந்து போகும் நிலையில இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்துடுவாங்க. அந்த மாதிரி ஒரு கட்டத்துல அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும்? அப்போ அவங்க கிட்ட உங்க கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டா, பூமியில எந்த கவலையும் இல்லாம ஒரு சாதாரண தெருவுல சாதாரணமா நடப்பதுதான் எங்கள் கடைசி ஆசை அப்படின்னு சொல்வாங்க. இதிலிருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நாம இப்ப பூமியில எந்த மூச்சு திணறலும் இல்லாம சாதாரணமாக நடந்து போறதே ஒரு மிகப்பெரிய அதிசயம்தான். கண்டிப்பா. ஆனா நாம மூச்சு விடுறதும் நடக்கிறதும் கூட எவ்வளவு பெரிய மிராக்கிள்னு நாம உணர்றதே இல்ல. நாம என்னவோ என்றென்றும் வாழப் போகிறவர்கள் போலவும் இந்த சாதாரண விஷயங்கள்ல எந்த சுவாரஸ்யமும் இல்லை என்பது போலவும் நடந்து கொள்கிறோம். அதான் என் அடுத்த கேள்வி. தியரியா இதெல்லாம் சூப்பர். விண்வெளி வீரர்களோட கதையோ மேகம் மழையாகும் தத்துவமோ அறிவுபூர்வமா புரிஞ்சிக்க நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா என்ன பண்றதுன்னு கேட்க வரீங்க, கரெக்டா? ஆமா,
நிஜமா எனக்கு ஒரு பெரிய பயம் வரும்போது, யாராவது என்ன மிரட்டும்போது, என் கை கால் நடுங்கும்போது, நான் ஒரு மேகம்னு நினைச்சா நடுக்கம் நின்னுடுமா என்ன? கண்டிப்பா நிக்காது. அந்த பதற்றமான நேரத்துல தத்துவம் வேலை செய்யாது. அப்போ மனசையும் உடம்பையும் அந்த பதற்றமான நேரத்துல எப்படி அமைதிப்படுத்துறது? இதுக்கு ஏதாவது பிராக்டிக்கல் மெக்கானிசம் இருக்கா? அந்த பிராக்டிக்கல் மெக்கானிசம் தான் மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது விழிப்புணர்வு பயிற்சி. ஓகே. விழிப்புணர்வு பயிற்சினா மூச்ச கவனிக்கிறதா? அதுவும் இருக்கு. ஆனா முக்கியமா பயத்த ஒரு எதிரியா பார்க்காம, ஹலோ என் பயமே, நீ இங்க இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் அப்படின்னு ஒரு குழந்தைய தாய் எப்படி அரவணைப்பாளோ அப்படி அணுகணும். ஒரு நிமிஷம். ஹலோ என் பயமேன்னு சொல்றதால என்ன நடந்துடும்? பயம் வந்ததும் அதிலிருந்து ஓடாம அதை அப்படியே கவனிக்கிறது தான் இதோட நோக்கம். ஆனா யாராவது என் மேல கோவப்பட்டு கத்தும் போதோ அல்லது ஒரு ஆபத்து வரும்போதோ என் ஹார்ட் பீட் 150ல அடிச்சுக்கும். அப்போ நான் எப்படி பொறுமையா மூச்ச கவனிக்க முடியும்? அது ரொம்ப நியாயமான கேள்வி. நான் தப்பிக்கத்தான் பாப்பேன். இதுக்கு பின்னாடி உண்மையிலேயே என்ன சயின்ஸ் இருக்கு? நம்ம மூளைக்குள்ள நடக்கிற விஷயத்த பார்த்தா இது தெளிவா புரியும். நமக்கு பயம் வரும்போது மூளையில் இருக்கிற அமிக்டலா அப்படிங்கிற உணர்வு பகுதி ஒட்டுமொத்த கண்ட்ரோலையும் எடுத்துக்கும். ஓ, இந்த அமிக்டலா தான் ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடுக்கு நம்மள தள்ளுதா? எக்ஸாக்ட்லி. அந்த நேரத்துல லாஜிக்கா யோசிக்க முடியாது. ஆனா அந்த பதற்றமான நேரத்துல நீங்க ஓடாம, ஆமா எனக்கு பயமா இருக்குன்னு உங்க உணர்வை நீங்க நேருக்கு நேர் ஏத்துக்கும்போது ஒரு மாற்றம் நடக்கும். என்ன மாதிரி மாற்றம் நடக்கும்? உங்க மூளையோட செயல்பாடு அந்த உணர்வு பகுதியிலிருந்து தர்க்கரீதியா யோசிக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் பகுதிக்கு மாறுது. ஓஹோ, அப்போ மைண்ட்ஃபுல்னஸ் மூலமா நீங்க உங்க மூளையோட பயாலஜியவே ஹேக் பண்றீங்கன்னு சொல்றீங்க. கரெக்ட். பயத்தை அரவணைக்கும் போது அமிக்தலாவின் வேகம் குறையுது. வாவ்! அப்போ இது வெறும் வார்த்தை ஜாலம் இல்ல, ஒரு பயாலஜிக்கல் ரியாக்ஷன். ஆமா. இத நிரூபிக்கிற மாதிரி தான் புத்தகத்துல வியட்நாம் போர் சமயத்துல நடந்த அந்த அமெரிக்க ராணுவ வீரர் சம்பவம் இருக்கு. அந்த ஏர்போர்ட் இன்சிடென்ட் தானே? வியட்நாம் போரின் போது திக் நாட் ஹான் ஒரு அமெரிக்க ராணுவ வீரரை விமான நிலையத்துல சந்திக்கிறார். இருவர் மட்டுமே தான் அங்க இருக்காங்க. பேச்சின் நடுவே வியட்காங் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் அந்த வீரருக்கு பழைய போர் நினைவுகள் வந்துடுது. ஆமா, கடும் பயத்துல உடனடியாக துப்பாக்கி எடுத்து திக் நாட் ஹானை நோக்கி நீட்டுறார். அந்த இடத்துல திக் நாட் ஹான் கொஞ்சம் பதறி இருந்தாலும் சுடப்பட்டிருப்பார். ஆனா அவர் சற்றும் பதறவில்லை. ஏன்னா ஆபத்து வெளியில இருக்கிற அந்த வீரர்கிட்ட இருந்து வரல, அவருக்குள்ள இருக்கிற பயத்துல இருந்து வருது அப்படிங்கறத அவர் உணர்ந்தார். சம. அப்போ அவர் என்ன செஞ்சார்? திக் நாட் ஹான் ரொம்ப அமைதியா தன் மூச்சு கவனிச்சு தன் உடல் விழிப்புணர்வோட ரொம்ப நிதானமா பேசி அந்த வீரரை சமாதானப்படுத்துறார். அப்போ அவருடைய அந்த ஆழமான அமைதி அந்த வீரரோட அமிக்டலா ஹைஜாக்க கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது இல்லையா? எக்ஸாக்ட்லி. நம்ம அமைதி அடுத்தவங்களையும் பாதிக்கும். இதை விட இன்னொரு ஆச்சரியமான பழங்கால உதாரணமும் இருக்கு. தொடர் கொலைகாரனான அங்குலிமாலா கத்தியோட ஓடி வந்து புத்தரை மிரட்டிய போது நடந்த நிகழ்வு அது. ஆமா, அந்த கதை ரொம்ப பிரபலம். அங்குலிமாலா நெல் என்று மிரட்டிய போது புத்தர் மிக அமைதியாக நடந்து கொண்டே, நான் எப்போதோ நின்றுவிட்டேன், நீதான் இன்னும் நிற்கவில்லை அப்படின்னு சொன்னார். அதாவது, நான் வன்முறையை, பயத்தை எப்போதோ நிறுத்திவிட்டேன். உனக்குள் இருக்கும் பாதுகாப்பற்ற பயத்தால் தான் நீ இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாம், அவர் சொன்னது அந்த கொடூரமான மனிதனையே மாத்துச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஆஹா மொமெண்ட். லென்ஸ் மூலமாக சூரிய ஒளியை குவித்து ஒரு காகிதத்தை எரிக்கிற மாதிரி கவனம் மற்றும் விழிப்புணர்வு அப்படிங்கிற ஆற்றலை நாம குவிக்கும்போது நமது பயத்தை நம்மால் சுட்டெரிக்க முடியும். அப்போ தினசரி பயிற்சி ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. தினசரி மூச்சு பயிற்சியின் மூலமா நாம் இந்த விழிப்புணர்வை ஒரு சேமிப்பா வளர்த்துக்க முடியும். அது நெருக்கடியான நேரங்கள்ல நமக்கு பெரிய உதவியா இருக்கும். இதுவரை நாம பயத்தை ஒரு எதிரியாகவே பார்த்தோம். அதை வீழ்த்தி விடணும்னு நினைத்தோம். ஆனா பயத்தை நம்முடைய சொந்த குழந்தை மாதிரி அரவணைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆழமான ஒரு புரிதல். பயம் வந்தா அதோட சண்டை போடாதீங்க, அதை அன்பா கவனிங்கிறது தான் இதோட சாரம். இப்போ நாம பேசிக்கொண்டிருந்த இந்த ஆதி பயத்தையும் நமக்குள் அழும் அந்த உள்ளங்கை குழந்தையும் கொஞ்சம் சமூகத்தோடு பொருத்தி பாருங்க. நிஜமாவே ஒரு பெரிய சோஷியல் ஆங்கிள் இதுல இருக்கு. இன்னைக்கு நியூஸ்ல, சோஷியல் மீடியால நாம பாக்குற வன்முறை, வெறுப்பு, அரசியல் பிளவுகள், இவங்களுக்குள்ள எல்லாம் என்ன ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா அது கோபம் மட்டுமில்ல, தங்களை யாரும் பாதுகாப்பாக உணர செய்யவில்லையே அப்படிங்கிற பயத்துல அழும் கோடிக்கணக்கான உள்குழந்தைகளின் வெளிப்பாடுதானோ இவையெல்லாம்? ரொம்ப கரெக்ட். உலகத்தின் அத்தனை முரண்பாடுகளுக்கும் கோபங்களுக்கும் விருப்பங்களுக்கும் மூல காரணம் மனிதனுக்குள் இருக்கும் இந்த பாதுகாப்பற்ற தன்மைதான். தன்னை யாரும் ஏத்துக்கலையோங்கிற ஆதி பயம்தான் பல வடிவங்கள்ல வெடிக்குது.
அடுத்த முறை யாராவது உங்க மேல கோபப்படும் போதோ அல்லது தேவையற்ற வெறுப்பை கக்கும் போதோ அவருக்குள் பயந்து நடுங்கும் அந்த பச்சிளம் குழந்தையை உங்களால் பார்க்க முடிஞ்சா அவர் மீதான உங்க கோபம் எப்படி மாறும்? அது பெரிய அளவுல புரிதலை கொண்டு வரும். இந்த உலகம் எவ்வளவு அழகாக மாறும்னு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. உங்களுக்குள் இருக்கும் அந்த ஆதி பயத்தை அரவணைக்க இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். உங்களை அடுத்த அலசலில் சந்திக்கும் வரை இந்த சிந்தனை உங்களுடனேயே இருக்கட்டும். ரொம்ப அருமையான சிந்தனை. இப்போது வீடியோவின் இறுதி பகுதி. இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த தமிழ் வாய்ஸ் ரீச் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. ஆமா. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்கள் ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம். கண்டிப்பா. உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஒவ்வொரு சப்போர்ட்டும் முக்கியம். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்கள். மனப்பூர்வமான நன்றி. நன்றி.